Hello friends, welcome back Tech with Tamim. This is Tamim. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டுட்டோரியல் தான் பார்க்குறோம். எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்துருவோம். வாட் இஸ் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்? It is extremely useful in the extract information from any text by searching for one or more matches of the specific search pattern. ஸோ என்னென்னா இதில் நீங்கள் ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ஸ் மூலிமா ஒரு என்டையர் பேராகிராஃப் இல்லை எஸ்ஐ மாதிரி இருக்கிற ஒரு பேராகிராஃபில் நம்ம சர்ச் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் இதோட யூசேஜ். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நிறைய பிளாட்ஃபார்மில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, விபி, C# அண்டு C++, பைத்தான். இதுக்கு இல்லாமலும் அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஃபார்ம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூகுள் ஃபார்ம். ஸோ அதில் வேலிடேஷன்ஸ் அந்த இடத்துலையும் ரெஜெக்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இடத்துல ரெஜெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதோட ஆன்லைன் நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியல் டைம் வேர்ல்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் இந்த ரிஜெக்ட்ஸ்ன்றது அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் இந்த கேரட் சிம்பிள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இட்ஸ் மீன் ஸ்டார்ட் வித் ஏ இந்த பேராகிராஃப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது ஒரு சென்டென்ஸ், எ புக் இஸ் ஹோல்ட் அவுட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ்னு வச்சுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வர ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் இந்த இடத்துல செகண்ட் பேராகிராஃபில் ஏ வந்துருச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கேரட் சிம்பிள் போட்டுறேன். இதில் ஏ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர்னால மேட்சஸ் 1ன்னு காட்டுது. ஸோ செகண்ட் இருக்கிறத மேட்ச் பண்ணலை. ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒன்று, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரிஜெக்ட்ஸ் அண்டு சர்ச்னா, ஸோ சர்ச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் வேர்டு இருந்தால் தான் அதில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அதாவது நான் டைப் பண்ணுறேன், இது சர்ச் ஆப்ஷன். ஸோ ஏலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் ஆகும். ஓகேங்களா? இதே ரிஜெக்ஷனில் ஒரு பேட்டர்ன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ gmail.com ஒரு டொமைன் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் யார் நேம் வேணால் வரலாம். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் techwithtamim@gmail.com வச்சிங்களேன், அந்த இமெயில் ஐடி. ஸோ அதுக்கு அதே மாதிரி சேம் tamim@gmail.com ஐடி அந்தமாரி இருக்குது. எனக்கு இந்த ஜிமெயில் ஐடி இருக்கிற எல்லா அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அப்போனா அது ஜிமெயில் அந்த ஐடி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ச்சில் யூஸ் பண்ணலாம். எனக்கு பேட்டர்ன் ஃபார்மில் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ரிஜெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சர்ச்லையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நிறைய கண்டிஷன்ஸு அதில் எழுத வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை அவாய்ட் பண்ணி நம்ம சிங்கிள் கோடிங்லேயே ரைட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னு இருக்கிறது இட்ஸ் மீன்ஸ் ஸ்டார்ட் வித் த ஏ இந்த பேராகிராஃப். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது போயிடுவோம். ஸோ டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் என்னென்னா எண்டு வித்து டன்னுன்னு. ஸோ இப்போ நான் ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதில் டாலர் சிம்பிள் நான் போட்டேன்னா அதுதான் அதோட டன்னுன்னு ஒரு பேராகிராஃபில் எண்டாக இருக்கணும். ஸோ அதுவும் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எண்டு கொடுத்து டாலர் சிம்பிள் நான் கொடுத்துட்டேன். ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த பேராகிராஃபில் எண்டு. ஸோ இது மொத்தமாக ஒரு பேராகிராஃபு, இதில் எண்டுன்னு எங்கன்னு வருதோ அதை ஃபைண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ மேட்சஸ் என்னென்னா 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எண்டுன்னு கொடுத்தேன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாது, லாஸ்ட்டாக எண்டுன்னு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம், மேட்ச் ஆகுது. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், ஸ்கிரிப்டில் ஒரு பேராகிராஃபில் எண்டுன்னு முடிகிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும்
இஃப் அது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம இந்த கண்டிஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்டார்ட் வித்தில் வந்து எனக்கு ஏ இல்லை த அந்தமாரி ஸ்டார்ட் ஆகுறத அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெலோன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதில் நம்ம ஸ்டார்னு ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டார் மீனிங் என்னென்னா இந்த ஹெச்ஏஎல்எல் இந்த ஸ்டார் வந்து எதுக்கு மேலே இருக்குன்னா ஓக்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஓ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0வாக இருக்கலாம் அல்லது மோர் தென்னாக இருக்கலாம். ஸோ 0க்கு மேலே கவுண்ட் இருக்கலாம், இல்லை மோர் தென் 0க்கு மேலே இருக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஸ்டாருன்றது உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ 0லேருந்து இன்ஃபினிட்டி ஹெலோ அங்கே இருக்க வேர்டு அப்படியே இருக்குது. ஆனால் எனக்கு அதில் 0 வந்து எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வேணால் எத்தனை டைம்ஸ் வேணாலும் அதை ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஹெலோ வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை அந்த ஓ இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ 0 நான் சொன்னேன்ல, இப்போ ஓ இல்லாமல் கூட இருக்கிறது கூட அது ஃபைண்ட் அவுட் ஆகும் ஹெலோ. ஓகேங்களா, இப்போ 00 இருக்கலாம், 000 இருக்கலாம். ஸோ ஒரு வேர்டில் எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து அது இருந்தாலும் ஃபைண்ட் ஆகணும், மல்டிபிள் டைம்ஸ் அது இருந்தாலும் ஃபைண்ட் ஆகணும், அது இல்லைனாலும் எனக்கு ஃபைண்ட் ஆகணும். அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஹெலோ ஓக்கு பவரில் ஸ்டார் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஸ்டார் போட்டால் என்ன மீனிங், 0 ஆர் மோர் தென் 0 இருக்கலாம். ஸோ இது அடுத்தது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஹெலோ ப்ளஸ் சிம்பிள் எதுக்குன்னா, மொதல் ஸ்டார் பார்த்ததுக்கும் ப்ளஸ் சிம்பிளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதில் வந்து எனக்கு ஓ இல்லைன்னா, அதாவது ஓ இன்க்ளூட் பண்ணால் வித்து அண்ட் வித்தவுட்டு. ஸோ ஓ வந்து வித்தும் இருக்கலாம், வித்தவுட்டும் இருக்கலாம். ஆனால் இதில் ப்ளஸ்ன்றது கண்டிப்பாக வந்து ஓ இருக்கணும், ஆனால் மோர் தென் இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா ப்ளஸ்ஸும் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ஸ்டார் போட்டனால அது இந்த இதுவும் செலக்ட் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறது. எக்ஸாக்ட் வேர்டு இருந்தாலும் ஹெலோ அதையும் செலக்ட் பண்ணால் மொத்தம் தேர்ட் வேர்டு. ஓகேங்களா, ப்ளஸ்ஸுக்கும் ஸ்டாருக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் மார்க். ஸோ கொஷின் மார்க்குன்றது என்னென்னா, இப்போ வந்து ஹெலோ கொஷின் மார்க் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் போகிறது எல்லாமே எது பக்கத்தில் போகிறோமோ அதை டிபெண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா, அதுக்கு தான் கண்டிஷன் கொடுக்குறோம். மற்ற வேர்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஹெலோக்கு நம்ம வந்து ஓக்கு கொஷின் மார்க் கொடுக்குறோம். இதுக்கு என்ன மீனிங்னா, ஹெலோ ஃபாலோடு பை 0 ஆர் 1. ஸோ 1 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம். ஒரே ஒரு டைம்ஸ் வந்து ஒரு டைம்ஸ் வரலாம், இல்லைன்னா அது வராமல் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹால்னு இருக்கலாம், இல்லை ஹெலோன்னு இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கொஷின் மார்க் போட்டேன். எனக்கு வந்து 0வாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். இதில் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்கும், அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது அவாய்ட் பண்ணும். /b ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த /b என்னன்னா, ஒரு வேர்டில் இந்த ஹெலோ 0வாக இருக்கலாம், அல்லது ஒரு சிங்கிள் ஓவாக இருக்கலாம், இல்லை ஓ இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் இதில் அப்ளை ஆகணும். ஒரு வேர்டை எடுத்து ஃபைண்ட் பண்ணோம், அது அந்த வேர்ட் ஃபுல்லாகவே செக் பண்ணோம், அது 0வாக இருக்கா இல்லை இல்லையா அப்படி செக். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணுது, இதில் வந்து மல்டிபிள் ஓ இருக்குது, அதனால் ஒர்க் ஆகலை, இது வேண்டாம், இது வந்து மேட்ச் ஆகலை, இதுவும் மேட்ச் ஆகாது, ஆனால் இது மேட்ச் ஆகும், இது மேட்ச் ஆகும். இந்த /b மீனிங்ஸ் என்னென்னா, சர்ச் ஹோல் வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஜஸ்ட் அந்த /b எடுத்துகிறேன். நம்ம இது வரைக்கும் அந்த கொஷின் மார்க் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் மார்க் வரைக்கும் முடிஞ்சிச்சா? அடுத்தது ஹெலோ கர்லி பிராக்கெட் 2ன்னு ஒரு கொடுத்தா என்ன மீனிங்னா, எனக்கு ஓ வந்து 2 டைம்ஸ் வர்றது, ரிப்பீட் ஆகிறது. ஓகேங்களா, 2 டைம்ஸ் வந்து ஓ வந்து எனக்கு ரிப்பீட் ஆகலாம், அதுதான் அதுக்கு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் என்ன இருக்குது, 2 டைம்ஸ் எங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 1 டைம் தான் ரிப்பீட் ஆகுது, அதனால் இது மேட்ச் ஆகலை. இதில் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, எனக்கு இதுலேயே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, ப்ளஸ் இது இப்போ இதை வந்து எப்படி சர்ச் பண்ணுதுன்னா ஒரு பேராகிராஃபாக சர்ச் பண்ணுது. இதை நம்ம வேர்டாக வேணும்னா /b ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ஒன் டைம் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, இதில் வந்து /b இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியது தான். /bன்றது ஹோல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஸோ சேம் இதே தான். ஸோ வந்து இதில் என்னென்னா
ஹலோ அதாவது 2 பிளாங்க்ஸ் விட்டுருந்தீங்கன்னா அது 2லேருந்து எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகலாம்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து பார்த்துக்கிறேன் 2 2 வரலாம், கமா கொடுத்தேன்னா எனக்கு இப்போ இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸும் வரலாம், எனக்கு 0வும் வரலாம். இதுக்கு தான் மீனிங் 2. இதே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 5ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், ஒன்லி எனக்கு 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகணும். 0 வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம், 1 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம், ஓன்றது ஹெலோவுக்கு வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம், இல்லைன்னா 0 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இங்கே வந்து ஹெலோ இப்போ நான் 2 கேரக்டரை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து சிங்கிள் கேரக்டராக அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ என்ன செஞ்சுக்கிறேன்னா இந்த ப்ராக்கெட்டில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதில் என்னென்னா இப்போ எனக்கு வந்து HAL, இது வந்து அந்த இது வரைக்கும் இருக்கிறது இந்த அந்த ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டில் இருக்க வேர்டு வந்து HAL, ப்ராக்கெட்டுக்குள்ளே LOன்னு கொடுத்துறேன். ஸோ LO 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அது செலக்ட் ஆகணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த உங்களுக்கு வேண்டுமோ, எந்த வேர்டு உங்களுக்கு கண்டிஷனில் அப்ளை பண்ணணுமோ அதை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அந்த கர்லி ப்ராக்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து உங்களுக்கு 1ன்னு கொடுத்தேன்னா ஹெலோ மட்டும் தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹெலோ வந்திருக்குது, இதில் ஹெலோ வந்திருக்கு. இதில் வந்து இப்போ நான் ஹோல் வேர்டு சர்ச் பண்ணுறது B. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான மேட்ச்சு, 1 டைம் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால், உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஏபிசின்னு போட்டுக்கிறேன், ஏபிசி. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பைப் சிம்பிள் நான் போட்டேன்னா இதில் வந்து கவனிக்க வேண்டியது பைப் சிம்பிள். ஓகேங்களா? பைப் சிம்பிள் நான் போட்டேன்னா ஒன்று பைப் சிம்பிளுக்கு என்ன மீனிங்னா ஆர்னு ஒரு மீனிங், OR. ஓகேங்களா? ஏ பிஆட இருக்கலாம், இல்லை ஏசிஆட வரலாம். ஸோ அதான் கண்டிஷன்ஸ். என்ன செய்கிறேன்னா ஏ பின்னு போடுறேன், அப்ளை ஆகுது, ஏசி போடுறேன், அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஏ பிஆவாக இருக்கலாம், இல்லை ஏசி கூட ஜாயிண்ட் ஆகிருக்கலாம். இந்த மேட்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபைன் பண்ணு. இதே நான் வந்து ஏபிசின்னு கொடுத்தேன்னா அது என்ன ஆகுது, ஏபியோட மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அதனால வருது. நம்ம இது ஹோல் வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துருவோம் /B. அப்போ வந்து 2 திங்ஸ் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? பைப் சிம்பிள்ன்றது ஆர்னு ஒரு மீனிங். ஸோ இது அல்லது அதோட மேட்ச் ஆகுது. ஸோ சேம் வேல்யூ தான். இப்போ வந்து நம்ம பைப் சிம்பிளுக்கு பதில் ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் பிசி அப்படி போட்டேன்னா இதுக்கு மீனிங் என்னென்னா பைப் சிம்பிள் மீனிங் தான். ஸோ ஓகேங்களா? நம்ம ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே பைப் சிம்பிள் போகிறது ஒன்று தான். இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறது ஒன்று தான். இது கூடயும் நம்ம ஒரு /B கொடுத்தோன்னா அது மட்டும் செலக்ட் ஆகிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். /B எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஹோல் வேல்யூ, அதேமாரி /Dன்றது டிஜிட்டல் கேரக்டர். ஓகேங்களா? டிஜிட்டல் கேரக்டர் எனக்கு மேட்ச் ஆகிறது சொல்கிறது. இப்போ டிஜிட்டல் வேல்யூன்னு சொன்னேன்னே அது என்ன செய்யுதுன்னா டிஜிட்டல் வேல்யூவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கும். மொத்தம் வந்து 13 டிஜிட்டல் வேல்யூ வந்து செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு இதுவே வந்து எனக்கு இப்போ வந்து 2 ஸோ டெசிமல், அதாவது 2 டெசிமல் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு ஃபைண்ட் ஆகணும், 1 டெசிமல் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொன்னால் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாமா? கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ 2 நம்பர்ஸை மட்டும் ஃபைண்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து 1 நம்பர், அந்த 1ன்னு இருக்கிற நம்பரை வந்து நம்பரை செலக்ட் ஆகலை, டெசிமல் வேல்யூவை மட்டும் செலக்ட் பண்ணிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அந்த /B ஹோல் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னு செலக்ட் பண்ண இது என்ன செய்யுதுன்னா பின்றது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேர்டும் வரல, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு B யூஸ் பண்ணுறது எக்ஸாக்ட் நம்பரை சர்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தேடுற நம்பர் இல்லை. ஸோ மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் வேல்யூ. ஸோ இங்கே 2 டெசிமல் இருக்குது, 2 டெசிமல், 2 டெசிமல், 2 டெசிமல், 2 டெசிமல். ஸோ அடுத்தது போயிடலாம். /Wன்றது காமன் இது. ஓகேங்களா? காமன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வேல்யூவாகவும் இருக்கலாம்,
அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அதில் 2 டிஜிட்டு, அதாவது வேர்ட்லேயும் சரி நம்பர்லேயும் சரி எனக்கு வந்துச்சுன்னா அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த /w. இந்த /w பார்த்தீங்கன்னா /w இது இந்த /bன்னு போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்யூக்கு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கிறேன். அதேமாதிரி /w எனக்கு 2 டைம்ஸ் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ட்லேயும் ஏபி ஏசி 12 11 அந்த மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு 2 டைம்ஸ் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ ஸ்பேஸ், அது ஸ்பேஸை வச்சு தான் எடுக்குது. ஸோ 2 டைம்ஸ் வேர்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஓகேங்களா. /wன்றது ரெண்டுமே காமன், டிஜிட்டலும் இருக்கலாம் டெக்ஸ்ட்டும் இருக்கலாம். இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சு வச்சுக்கிறோம், டின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டின்றது உங்களுக்கு நம்ம டிஜிட்டல் வேல்யூ சொல்கிறது. ஸோ இதே கேபிட்டல் டின்னு போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். லோயர் கேஸ் டி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேல்யூ, அப்பர் கேஸ் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ /s பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கேரக்டர், ஒயிட் ஸ்பேஸ். எனக்கு ஷுட் பி வந்து எனக்கு லாஸ்ட்டில் வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருந்திருக்கிறத செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இதில் இந்த /sன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸோட எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணுது. எனக்கு வந்து இந்த இடத்துல டபுள் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கிரியேட் பண்ண டபுள் ஸ்பேஸு. ஸோ இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் எனக்கு டபுள் ஸ்பேஸ் இருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன் டாக்குமெண்ட்டில். ஸோ அப்போ வந்து நம்ம /s நம்ம கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டபுள் ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது டபுள் ஸ்பேஸ். ஓகேங்களா. இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் மேனேஜருக்கு சப்மிட் பண்ணும்போதோ இல்லை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த டபுள் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மேட்டே சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அந்த டபுள் ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி இந்த ஏபிசி தான். ஓகேங்களா. 3 லெட்டரில் இந்த மாதிரி ஏபிசி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டால் அதுக்கு என்ன மீனிங், ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொன்னாவே உங்களுக்கு ஆர் தான் ஞாபகம் வரணும், பைப் சிம்பிள். ஸோ எனக்கு வந்து இதில் எது வேணால் மேட்ச் ஆகலாம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஏபிசின்னு வருது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எவ்வளோ காம்பினேஷன் இருக்கோ அவ்வளோ மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி இருந்துச்சுன்னா மேட்ச் ஆகும். அதேமாரி ஏபிசி இருந்தாலும் மேட்ச் ஆகும், ஏபி இருந்தாலும் மேட்ச் ஆகணும். அதேமாரி சிஏ அது இருந்தாலும் மேட்ச் ஆகணும். அதேமாரி சிபி, ஸோ சிபி இருந்தாலும் மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் மேட்ச் ஆகும். இப்போ நான் வேறு ஏதோ ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஏபிசியை தவிர்த்து நான் எடுக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. அதேமாரி எது எடுத்தாலும் மேட்ச் ஆகாது. ஸோ ஓகேங்களா. ஸோ காம்பினேஷன் எனக்கு அதுக்குள்ளே என்ன வேர்டு இந்த டெக்ஸ்ட்டை டிஃபைன் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன காம்பினேஷன் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி கொடுக்கறது தான் அதோட ஒர்க்கு. ஓகேங்களா. இது வந்து பைப் சிம்பிளும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ சேம் தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நார்மலாக ஏபிசி போகிறதும் ஒன்று தான், இல்லை A-Cன்னு போகிறதும் ஒன்று தான். ஓகேங்களா. அதுதான் இங்கே போட்டுக்கிறேன். சேம் as ப்ரீவியஸ்ன்னு போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தோம். 0 to -0 -9 தான். ஸோ 0 to 9, ஸோ அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 -9, ஓகேங்களா. நம்பர்ஸ் மட்டும் ஃபைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது கூட ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ எனக்கு 0 to 9 இருக்கணும். இது எல்லாமே ஒரு கேரக்டர் நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு கர்லி ப்ராக்கெட்டும் ஒரு ஸ்டாரும் நான் யூஸ் பண்ணலை. அதனால் 0 to 9 இருக்க அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுது, ஒரு சிங்கிள் கேரக்டரு. அதுக்கப்புறம் அது கூட பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கா செக் பண்ணுது. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணுது. இதை வந்து நம்ம வந்து எனக்கு 2 டிஜிட் நம்பர் வேணும்னா என்ன செய்கிறது. ஸோ சேம் தான், 2 கர்லி ப்ராக்கெட் 2னா 2 டெசிமல் பர்சன்டேஜ் நம்பர்ஸை மட்டும் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். எனக்கு இதில் 1ம் வேணும் 2வும் வேணும்னா இங்கே பக்கத்துலேயே 1,2ன்னு போட்டிங்கன்னா இதில் வந்து 2 டிஜிட் இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் ஆகும், 1 டிஜிட் இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் பர்சன்டேஜ். ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஹோல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த /p-ன்றது. அதுக்கப்புறம் இது எல்லாமே கண்டிஷன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது.
எனக்கு இந்த ட்ரோனுக்கு டிஆர், ஸோ ஆருக்கு முன்னாடி டி வருந்தா அந்த டியை செலக்ட் பண்ணுன்னு நான் சொல்ல போகிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்னா டிக்கு அப்புறம் இந்த கொஷின் மார்க்குன்றது ஆர், ஸோ ஆர் இருக்கான்னு ஈக்குவல்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுற கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இருக்குது, அதனால் இது ஃபைண்ட் அவுட் ஆகுது. இப்போ நான் டி ஓ ஸோ டன்னுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டி வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகலை, ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து இப்போ டிஓஎன், ஸோ எண்ணுக்கு முன்னாடி இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பேக்கில் நம்ம பார்த்தோம், டிக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு பார்ப்போம். ஸோ இப்போ எண்ணுக்கு ஃப்ரண்ட்டில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த கண்டிஷன் தான் இது. இப்போ என்ன ஆகுது, ஓகே, இப்போ வந்து எண்ணுக்கு முன்னாடி ஓ இருக்குதா, அந்த எண்ணை மட்டும் செலக்ட் பண்ணி எங்கெல்லாம் ஃபைண்ட் ஆகுதோ அந்த எண்ணை மட்டும் செலக்ட் பண்ணுன்றோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி ஓ இருக்குது, எண்ணுக்கு முன்னாடி ஓ, ஸோ 2 மேட்சஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் பிஃபோர் யூஸ் பண்ணுறது, ஆஃப்டர் வந்து அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். இது நாட் ஈக்குவல் டு, இப்போ வந்து நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர். இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு, எனக்கு இப்போ வந்து டிக்கு ஃப்ரண்ட்டில் ஆரே இருக்கக்கூடாது, அந்த வேர்டு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஓகேங்களா, வெறும் வந்து நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல்னா உங்களுக்கு அந்த ஆஷ் சிம்பிள். இப்போ டிக்கு வந்து ஆர் வந்து இந்த சென்டென்ஸில் இருக்காது, டின்னு வரும், அதுக்கப்புறம் ஆர் வராது. அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்னுக்கு இந்த செலக்ட் பண்ணலை. ஸோ மொத்தம் வந்து 3 வேர்ட்ஸில் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம மேட்ச் ஆகுது. ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடுவோம். இதுதான் வந்து அந்த ரிஜெக்ட்ஸோட டுட்டோரியல் செக்ஷன்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுவோம், இந்த ரெஜெக்ட்ஸ் எக்ஸசைஸ். இது என்ன எக்ஸசைஸ்னால், ஃபைண்ட் த இமெயில் ஐடி ஃப்ரம் த பேராகிராஃப் யூஸிங் ரெஜெக்ட்ஸ். ஒரு பேராகிராஃபில் மல்டிபிள் ஈவெண்ட் ஐடி இருக்குது, அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் ரெஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி. இப்போ வந்து நான் இமெயில் ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு @gmail.com வர்றது எல்லாமே இமெயில் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு அட்டு போடாமல் காப்பி பண்ணி லாஸ்ட்டாக வந்து அட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வெறும் gmail.com இருக்குது, இன்கரெக்ட் இமெயில் ஐடி. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கிறது எல்லாமே @gmail.com முடிகிறதுனா எனக்கு எக்ஸாக்ட் இமெயில் ஐடி. ஸோ அதை நான் ஃபைண்ட் பண்ணணும் டாக்குமெண்ட்டில். எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் A to Z, ஓகேங்களா? எல்லாவோட டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மீனிங் இது. A to Z, ஏலேருந்து ஃப்ரம் A to Z. ஸோ அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதோட பேட்டர்ன், ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார் எதுக்கு போகிறேன்னா, எனக்கு @gmail.com ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வேணால் கேரக்டர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் techwithtamim @gmail.com அப்படின்னு இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்கு @gmail.com ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேரக்டர் வேணால் இருக்கலாம். ஸோ அதனால தான் ஸ்டார் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது அட்டுன்றது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதனால் வந்து ஒரு /bக்கு யூஸ் பண்ணுற மாதிரி /அட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் போட்டுட்டேன், ஃபார்ம் பண்ணிட்டேன். 1 2 3 4, ஸோ 4 இமெயில் ஐடி இது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபைண்ட் அவுட் ஆகலை. ஸோ இது ஃபைண்ட் அவுட் ஆகலை, ஸோ கரெக்டு தான், ஓகேங்களா? இப்போ இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். அது என்னென்னா, இப்போ @yahoo.com இருக்கும், @tamilnadu.com. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே @yahoo.com வந்திருக்கு. ஸோ இந்த @yahoo.com இருக்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதேமாதிரி சேம் இந்த இடத்துல வந்து எனக்கு கொடுத்துட்டேன்னா, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு gmail.comமும் சப்போர்ட் ஆகும், @gmail.comமும் சப்போர்ட் ஆகும், @tamilnadu.comமும் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி .com அட்டுக்கு அப்புறம் உனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் இந்த பேட்டர்ன், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணணும் ரெகுலர் எக்ஸ்பிரஷனில். இது நிறைய யூஸ் ஆகும் ப்ரோக்ராமிங் லெவல்லையும் சரி. அதேமாரி டாக்குமெண்ட்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது நிறைய சாஃப்ட்வேரில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த டுட்டோரியல் செக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.